ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களை சபை கூடி வர செய்திருக்கிறீர். எங்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியின் மூலமாய் நாங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த சபை கூடுதல் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். அப்பம் விக்குதல் ஆராதனையும் எங்களுக்கு ஒரு உயிர்மீழ்ச்சியை உண்டு பண்ணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் என்னை எப்படி பார்க்குறீங்களோ அந்த விதத்தை வச்சு தான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு ஒரு உணர்வு வந்துச்சு இப்போ கடைசியாக நான் எழுந்திரிச்சு வரும்போது. நீங்கள் பிசாட்டு மூஞ்சை தொங்க போட்டுக்கிட்டு அப்படி உட்காந்துருக்கிறதும், ஒரு மாதிரி தூங்குறதும், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தீங்கன்னா நான் உங்களை பார்க்கும்போதே எனக்கு ஆவி அவிஞ்சு போயிடும். நான் விடுதலையாக சந்தோஷமாக பேசணுன்னா நீங்கள் பார்க்குற பார்வையிலையும் உங்கள் இருதயத்தில் எழும்புகிற ஸ்தோத்திரத்தினால்தான் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு தர முடியும். இந்த காலை வேளையில் நம்ம கேட்ட ஆராதனை வேளையில் கேட்ட உற்சாகமான வார்த்தைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எவ்வளவு நல்லவராக இருந்து நம்ம வாழ்க்கையில் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமாக இருந்து நம்மை ரட்சித்து இன்றைக்கு சபையில் வைத்திருக்கிறார். அதை கேட்கும்போது என்னுடைய ஆரம்ப காலத்தை நான் நினைவு கூறுகிறேன். ஆண்டவரே, ஒருவேளை நான் வசித்த அந்த கிராமத்துக்கு நீங்கள் வராமல் இருந்திருந்தால் என்னுடைய சூழ்நிலை எப்படியெல்லாம் போயிருக்கும். அடிக்கடி நான் சபையிலே சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை, சாத்தானுடைய கட்டுகள், பாவம், எத்தனையோ காரியங்கள் நம்மை மடக்கி வைத்திருந்தது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து வல்லமையாய் ஊடுருவி அந்த கிராமத்துக்குள்ளே அவர் பூந்து, அடிக்கடி சொல்லுவேன், எல்லா வீட்டையும் விலக்கி விட்டு அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அந்த அற்புத காட்சியை ஒரு நாளும் மறக்க முடியாது. அதுபோல தான் இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும், நம்முடைய கிராமத்தில் வசிக்கிறோம், எல்லா இடங்களிலும் இயேசு நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்தார். அதை ஒரு நாளும் நாம் மறக்கக்கூடாது. தினம் நம்முடைய வீட்டில் துதிக்கும்போது, தேவனை தேடும் பொழுது, கர்த்தரை துதிக்கும்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கணும். அந்த நன்றி நம்ம உள்ளத்தில் இருக்கணும். அப்படி நாம் துதிக்கும்போது தான் மெய்யாகவே அந்த ரட்சிப்பை ஒரு நாளும் நாம் மறந்து போக மாட்டோம். அந்த வெளியேறப்பட்ட இரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து இன்றைக்கு நீதிமானாய் நம்மை சபையில் வைத்திருக்கிறது. நீதிமான் என்கிற அந்த ஒரு பெரிய பட்டத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு அரசியலை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு மதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா இடத்துலையும் பதவி வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமாக கொள்கை பரப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், அப்படி இப்படின்னு வித்தியாசமான பதவிகள் கொடுத்துருப்பார்கள் அரசியலில். மதத்தை எடுத்துக்கொண்டு போனால் அங்கே பிஷப், அதுக்கு கீழே அடுத்த காரியங்கள், அப்புறம் பொருளாளர், செயலாளர் அப்படின்னு என்னென்னமோ கொடுத்துருப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரே சமமான பட்டம். என்ன பட்டம்? நீதிமான் அப்படிங்கிற பட்டத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு இரக்கத்தையும் தயவையும் நமக்கு காட்டியிருக்கார். நம்ம எல்லாரும் நீதிமானாக இருக்கிறோம். ஆமென். ஆகையினால் அப்படிப்பட்ட உணர்வோடு நாம் இருக்கும்போது, நீதிமான் இந்த பூமியிலே நம்ம எப்படி வாழணும், எப்படியெல்லாம் நம்ம கடந்து போகணுங்கிற ஒரு செய்தியை தான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்து உட்கார்ந்து நாம் ஒவ்வொரு வாரமும் அல்லது கடந்த வாரத்தில் எவ்வளோ வீழ்ச்சி அடைந்திருப்போம், நம்மை அறியாமலே சில தவறுகளை செய்திருப்போம், சில சிந்தனையில் செயல்களில் நம்ம தவறுந்திருப்போம். அப்படிப்பட்ட செயல்பாடுகளை மறுபடியும் ஆண்டவர் நமக்கு உணர்த்தி கொடுத்து மீண்டும் நாம் எப்படி இன்னும் நடக்கணும் அப்படிங்கிற வார்த்தைகளை பேசும்படிக்கு தான் நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபை கூடி வருகிறோம். ஆகையினால் நீங்கள் கவனத்தோடு வார்த்தையை கேட்பீர்கள் என்று சொன்னால் நம் யாவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு கொலோசியருக்கு எழுதின நிருபம் 277 பக்கம். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ஒருத்தர் படிக்கலாமா? 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிக்கலாம். சகோதரிகளோ சகோதரரோ யாரோ ஒருவர் வாசிக்கலாம். மைக் இருந்தால் வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால்
கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஆமென். இந்த 5 வசனங்களையும் தியானிக்கும் போது ஒரு சத்தியத்தை என் உள்ளத்தில் ஆண்டவர் உணர்த்தினார். அதை தான் நான் உங்களோடு இந்த நாளில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த மேலே வாசித்த அந்த 4 வசனத்தையும் நீங்கள் ஒரு பாட்டாக நம்ம பார்க்கலாம். அடுத்து 5, 6, 7 வசனங்களை இன்னொரு பாட்டாக நம்ம பார்க்கலாம். முதல் 4 வசனத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் அல்லது எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத அங்கே வலியுறுத்தப்படுகிறதை நாம் பார்க்குறோம். நான் சொன்னல, நீதிமான்களாய் நாம் ஆக்கப்பட்டோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். அப்படின்னா நீதிமான்கள் அப்படின்னு கூட நம்ம மனதில் வச்சுக்கலாம். கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். அப்படின்னா கிறிஸ்து இப்பொழுது தேவனுடைய வலது பார்சத்திலே அவர் வீட்டிருக்கிறார். அவர் எப்படி இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே சென்று அங்கே வீட்டிருக்கிறவரை நீங்கள் அவரை தேடுங்கள், அப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுங்கள் அப்படின்னு முதல் வார்த்தை நமக்கு வலியுறுத்துகிறது. 2வது வார்த்தை பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்படின்னா ஒரே கான்செப்ட் தான். அதாவது இயேசுவை நாம் நம்முடைய மனதிலே நம்முடைய சிந்தையிலே அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதை நாம் தியானிக்கவும் சிந்திக்கவும் அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று இந்த வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படி நாம் சிந்திக்கும்போது என்ன அந்த வசனம் நமக்கு சொல்லுதுன்னா, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். எப்படின்னா அந்த முதல் வசனத்தில் சொன்னது போல கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், அப்படின்னா கிறிஸ்து எப்படி மரித்து அவர் எழுந்தாரோ அதுபோல நம்முடைய ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். இப்போ மரித்ததுனால உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. இப்போ அங்கே பாருங்கள், இயேசு மரித்து எழுந்தார். இப்போ அவரோடு கூட நீங்களும் நானும் மரித்து எழுகிறோம். இப்போ பாருங்கள், இயேசுவும் நானும் அல்லது நீங்களும் நானும் இயேசுவோடு சேர்ந்து தேவனுக்குள் நாம் மறைந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லுது. எப்படிப்பட்ட இடத்துக்கு நம்மை தேவன் கொண்டு போயிருக்கார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாம் கேட்டது போல அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் இப்போ கிறிஸ்து எழுந்தது போல நீங்களும் எழுந்தது உண்டானால், இந்த வசனம் நீங்களும் அவரோடு கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறீர்கள். அடுத்த 4ஆம் வசனம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இப்போ பாருங்க, எங்கே ஆரம்பித்து எப்படி அந்த நடுமையம் வந்து கடைசியாய் நாம் வெளிப்படுகிற ஒரு இடத்தை இந்த 4 வசனம் நமக்கு சுட்டி காட்டுது. நான் மரித்தேன், நான் எழுந்தேன், இப்பொழுது நான் தேவனுக்குள் மறைந்திருக்கிறேன். கடைசியாய் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து ஒரு நாள் வெளிப்பட போகிறார். அந்த வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அந்த மகிமையான அந்த வருகையில் நீங்களும் நானும் வெளிப்படுவோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த வெளிப்படணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு மேலே வாசித்தது போல, நான் என்னுடைய தேடுதல், என்னுடைய நாடுதல், நான் தேட வேண்டிய விஷயம், நாட வேண்டிய விஷயம் எல்லாமே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை மாத்திரம் நான் தேடி அவரை மாத்திரம் நாடணும் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்போ அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் நான் வாசித்தோம், ஆகையால் விபசாரம்,
அசுத்தம், மோகம், துரு இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். நல்லா கவனிங்க. அதுக்கும் இதுக்கும் கவனித்து பாருங்கள் அந்த வசனத்தை. அங்கே வசனம் என்ன சொல்லுது? நான் மரித்தேன், கிறிஸ்துவோடு கூட எழுந்தேன், அது மாத்திரமல்ல இயேசுவோடு கூட சேர்ந்து தேவனுக்குள் நான் மறைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்படிப்பட்ட பாவங்களை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ இதுக்கும் அதுக்கும் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் என்னுடைய ஸ்பிரிட்டில், என்னுடைய ஆவியில் நான் எப்பொழுதும் கிறிஸ்துவோடு கூட எழுந்தவனாய், நான் இயேசுவை தேடுகிறவனாய், நாடுகிறவனாய், நானும் கிறிஸ்துவும் தேவனுக்குள் மறைந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு அனுபவத்தை இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் நம்முடைய ஆவியிலே உணர வேண்டும். அல்லது நாம் இன்னும் இதை வெளிச்சமாக சொல்லப்போனால் எபேசியருக்கு எழுதின நிருபம், அதில் பாருங்கள், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, அங்கே பார்த்தோம்ல, கிறிஸ்துவுடனே நீங்கள் மரித்தது உண்டானால், இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அப்போ இப்போ நம்ம எல்லாரும் எங்கே உட்கார்ந்துருக்குறோம்? சபையில் உட்கார்ந்துருக்கிறோமா? அது ஒரு விதம். ஆனால் இப்போ இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் நம்முடைய ஆவியில் இப்போ நான் உன்னதங்களிலே உட்கார்ந்துருக்கிறோம், உன்னதங்களிலே அமர்ந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய அவயவங்கள் இந்த பூமியில் இருக்குது, நம்முடைய சரீரம் இந்த பூமியில் இருக்குது. இப்போ அதை தான் ஆவியானவர் கண்டுபிடிச்சவரா இந்த 4 வசனத்தையும் படித்து நீங்கள் ஏமாந்து போயிடக்கூடாது. இந்த 4 வசனம் சொல்கிறது தான் ஒரு சில இடங்களில் உபதேசம் பண்ணுவாங்க, பிரசங்கிப்பாங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை எடுத்து சொன்ன உடனே எல்லாருக்குள்ளும் ஒரு பரவசம் வரும். இப்போ நான் அப்படி சொல்லும்போது உங்களுக்குள்ளே என்ன உண்டாகும்? ஒரு பரவசம். ஓ, நான் கிறிஸ்துவோடு கூட எழுந்து இயேசு கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சத்தியம் நமக்கு கிடைச்சோன்னா ஒரு பரவசம். அது உண்மை, அது நிஜம், அது நம்முடைய வாழ்க்கையில் அது உண்மையாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே பூமியில் நீங்களும் நானும் ஒரு சரீரத்திலே இருக்கிறோம். அதை தான் இங்கே ஆவியானவர் அறிந்தவராய், இந்த சரீரத்திலே நீங்கள் இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகிற பாவ சிந்தனைகள், தம்பிங்க சகோதரிகள் எல்லாரும் கவனமாக கவனிங்க. பாவ சிந்தனைகள், பாவம் செய்கிறத பற்றி நான் சொல்லலை, நான் திரும்ப திரும்ப நம்முடைய சபையில் வலியுறுத்துகிற சத்தியத்தை நீங்கள் கவனமாக கேட்கணும். பாவம் செய்கிறதல்ல, நம்ம யாரும் பாவம் செய்ய மாட்டோம். என்ன பாவம்? வெளிப்படையாக போய் விபச்சாரம் செய்கிறதோ, பணத்தை திருடுறதோ. பேங்கில் போய் நீங்கள் கொள்ளையடிப்பீங்களா தம்பி? நீங்கள் படிக்கிற இடத்துல ஏதாவது பேக்கில் பிள்ளைங்க பணம் வச்சுருந்தா அந்த பணத்தை திருடுவீங்களா? திருட மாட்டீங்க, அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. ஆனால் இந்த பூமியிலே இந்த நம்முடைய அவயவங்கள் ஒரு தப்பான விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறது. அதை தான் இங்கே எழுதுகிறார். ஒரு தப்பான விஷயம் என்னன்னா, உன்னுடைய மனதில் நீ ஒரு விபச்சாரக்காரனாக இருக்க முடியும், உன்னுடைய மனதிலே நீ ஒரு அசுத்தம் உள்ளவனாய் இருக்க முடியும், உன்னுடைய மனதிலே நீ துரு இச்சை உள்ளவனாய் இருக்க முடியும். அப்புறம் முக்கியமானது, விக்கிரக ஆராதனையான பொருளாசை உள்ளவனாய் இருக்க முடியும். இது 3ல் கூட நம்ம தப்பிச்சு வந்துடுவோம். விபச்சாரமாக அந்த சிந்தையை கூட நான் ஜெயிக்கலாம் அப்படின்னு வந்துடுவோம். அசுத்தம், அதை கூட ஜெயிச்சு வந்துடுவோம். துரு இச்சை, அதை கூட ஜெயிச்சு வந்துடுவோம். ஆனால் இந்த பொருளாசையான விக்கிரக ஆராதனை இருக்குது பார்த்துங்க, அதை ஜெயிக்கிறதுனா சின்ன விஷயம் கிடையாது. எல்லாரும் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த வசனத்தை.
நம்முடைய மாம்சம் மற்றவர்கள் இடத்தில் இருக்கிற பொருளை, பணத்தை, சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் மற்றவர்களிடத்தில் இருக்கிற ட்ரெஸ்ஸை, புடவையை அப்படி சொல்லலாம். ஒரு அற்புதமான புடவை ஒரு சகோதரி கட்டிட்டு வந்திருக்காங்கன்னா, அல்லது அவங்க உடுத்திட்டு வந்திருக்கிற ட்ரெஸ்ஸு, வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிகள், அந்த விஷயத்தில் உங்களிடத்தில் இருக்கிற அந்த ஆசை, அதே போல் எனக்கு ஒரு ட்ரெஸ் இருந்தா, அல்லது ஒருத்தர் வண்டி வாங்குறீங்க, அதே போல் நமக்கு ஒரு வண்டி இருந்தா, அல்லது நம்மளை இல்லாமல் யாரோ ஒரு உலக மனுஷனோ யாரோ ஒருத்தர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரோ ஏதோ ஒரு நல்ல புது வண்டி வாங்கி ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வண்டியின் மேலே இருக்கிற விருப்பமோ, அல்லது அவர்கள் வைத்திருக்கிற சொத்து, அல்லது அவர்கள் வேலை செய்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், இப்படிப்பட்ட பலவிதமான பொருள் ஆசை, அந்த பொருள் ஆசை அப்படின்னு இங்கே எழுதியிருக்கு. அந்த பொருள் ஆசை என்னென்னா, நீங்களும் நானும் ஏற்கனவே இந்துக்களாக இருந்து எவ்வளவோ விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டு வந்தோம், விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் விழுந்து கிடந்தோம். ஆனால் இப்பொழுது நம்ம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், எல்லாத்தையும் கயட்டி தூக்கி விட்டஞ்சாச்சு. சில பேர் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்ம அப்படியெல்லாம் செஞ்சுருக்கோம். நானும் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அப்படி தான். போன உடனே வீட்டுக்குள்ளே பூந்த உடனே எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா மாதா படம், அந்தோனியார் படம், அந்த படம், இந்த படம் தான் அள்ளி மூட்டை கட்டி தூக்கி வெளியில் வீசிட்டேன். இது இருக்கக்கூடாது. அதுபோல் தான் நீங்களும் சில பேர் அந்த விக்கிரக படங்களை நம்ம எல்லோரும் தூக்கி எரிஞ்சிருப்போம். அது செவுத்தில் மாட்டி இருந்துச்சு, அதை பிடுங்கி எரிஞ்சோம். ஆனால் இங்கே ஒன்று மாட்டியிருக்கு. இங்கே ஒன்று, இங்கே ஒரு படம் மாட்டி தொங்குது. அந்த படத்துக்கு பேர் தான் என்ன, பொருளாசை. இது மாட்டி இங்கே உள்ள தொங்குது. இதை பிடுங்கிறதுக்கு நமக்கு தெரியலை, சொல்லி கொடுக்கல. அதை இப்போ உங்களுக்கு சபையில் வைத்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சொல்லி கொடுக்குறாரு. ஒருத்தர் சமீபத்தில் அவருக்கு இதை சொன்னேன். ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க, ரட்சிக்கப்பட்ட வீடு போயிட்டாங்க. அவங்க எந்த காலத்துலேயோ எப்போயோ தெரியல கொல்லை பக்கம் ஒரு காலண்டரில் இருந்த படம், ஒரு விக்கிரக படம் இருந்ததை பார்த்துட்டு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன அவங்க ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொன்னீங்க, அவங்க வீட்டு கொல்லை பக்கத்தில் ஒரு விக்கிரக படம் தொங்குது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த முன்னாடியே, ஐயா நீங்கள் அந்த விக்கிரக படத்தை பார்த்தீங்க, ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் இருதயத்துக்குள்ளே நிறைய விக்கிரக படம் தொங்குது. அந்த படத்தை கயட்டுங்க. அது காலம்பூரா தொங்குனாலும் ஒரு ஒரு அச்சமும் இல்லை, ஒரு பயம் இல்லை, அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்களா, அவங்களும் சபைக்கு போகிறவங்க தான். அவங்க ஒரு விக்கிரக படத்தை பார்த்தோன்னா, ஐயோ இந்த வீடு இந்து வீடு அப்படின்னு பார்க்குறான், இந்த வீடு இப்போது ஒரு சரியான வீடு இல்லை அப்படின்னு. ஆனால் நாமும் அப்படி தான். நாம் கூட சில இடங்களுக்கு போனோம்னா அப்படி தான் நம்ம சில காரியங்களை பார்த்துட்டு, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு பொருளையே வாங்கி வச்சுருக்காங்க. வீடுகளுக்கு போகும்போது, ஒரு நம்ம வீடுகளுக்கே போகிறோம் அல்லது நம்முடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறோம், அங்கே ஒரு நல்ல அவங்க ஆசைப்பட்ட பொருளை வாங்கி அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் நீங்களும் நானும் போகும்போது அந்த பொருளை பார்க்கும்போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது, எப்படி நடந்துக்கிறோம், அதை தான் இங்கே சுட்டி காட்டுகிறது. அந்த விஷயங்களை இந்த வார்த்தை பூமியிலே ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை நீங்கள் அழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அதை எரிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா எப்படி இருக்கும், நம்ம வீட்டுக்குள்ளே சில பொருட்களை பார்க்குறோம், தேவையற்ற பொருள்களெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் நீங்கள் வச்சுருக்கீங்களே புடவை, பேண்ட்டு, சட்டை, அதுக்கு கீழே வைப்பீங்களா? யோசிச்சு பாருங்கள். அது கீழே வைப்பீங்களா? அதை பொறுக்கி அதை என்ன பண்ணுவீங்க, கொண்டு கும்பலாக போட்டு ஒரு தீக்குச்சை வச்சு கொளுத்தி போட்டுருவீங்க, அதை அழிச்சிருவீங்க, அது இருந்த இடமே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி தான் சொல்கிறாரு, நீங்கள் அழிச்சிருங்க, அதை அழிச்சு போடுங்க. நீங்கள் இப்படி போயிட்டே இருங்க, அது உங்கள் அவயவங்களில் அது உண்டாகி வரும். ஒரு கெட்ட எண்ணம், துரு எண்ணம் அது உண்டாகி வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓ நான் ஆவியிலே கிறிஸ்துவுடனே யாரோடு மறைந்திருக்கிறேன், யாரோடு, தேவனோடு நான் மறைந்திருக்கிறேன். தேவனோடு மறைந்திருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட நான் இப்படிப்பட்ட இந்த செயல்களை செய்வதற்கு நான் தகுதி இல்லை. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டோம் இல்லையா,
எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் அது ஒன்று எனக்கு தகுதியாக இருக்காது. அதை தான் யோவான் எப்படி சொல்கிறார் பாருங்க. யோவான் எழுதின 1 யோவானில் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அடுத்த வசனம், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் என்ன செய்யுமா? ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எப்படி கொண்டாந்து யோவான் அதை அடுத்த கட்டமாக நமக்கு வலியுறுத்துறாரு பாருங்க. நம்முடைய அவயவங்கள், நம்முடைய மாம்சம் எதெல்லாம் இந்த பூமியில் இருக்கிற போது செய்து கொண்டிருக்கிறது, அதை நாம் எப்படி செய்யாமல் வாழ்வது அப்படிங்கிறது தான் நம்மோடு ஆண்டவர் பேசுகிற விஷயம். என்ன 16ஆம் வசனத்தில் வாசித்தோம், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவையெல்லாம் நம்முடைய இந்த மாம்சத்திலே, இந்த அவயவங்களிலே உண்டாகிற ஒரு பாவம். நல்ல கவனிங்க, இதெல்லாம் நம்ம மாம்சத்திலே உண்டாகிற ஒரு பாவம். இதில் நாம் இதை நேசிக்கிறவர்களாய் நாம் இருப்போம்னா, இந்த நேசம் நமக்குள்ளே இருக்கும்போது பிதா நம்மை நேசிக்கிறது, பிதா நம்மிடத்தில் அன்பு கூறுகிறது நமக்கு கிடைக்காமல் போகும். அதை தான் இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தின் மேல் இருக்கிற எந்த பொருள் மீதும், உலகத்தில் இருக்கிற எந்த பணக்காரன் மீதும், அப்படி வச்சுக்கோங்க, எந்த பணக்காரன் மீதும், இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவு ஹைலைட்டாக ஒரு மனிதன் எந்த இடத்திற்கு உயர்ந்து போன யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும், நீ அவைகளில் அன்பு கூறாது இருக்க வேண்டும். அதை நீ துச்சமாய் பார்க்க வேண்டாம். அதை குறித்து நீ யோசிக்கிறதுக்கு உனக்கு இடம் இல்லை, நேரமும் இல்லை. அப்படி நேசித்து அப்படி இருந்தீங்கன்னா நீ அது மேலே அன்பு கூறுகிறவனாய் மாறிடுவ. அப்படி நீ அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் யார் அன்பு கிடையாது? பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு எழுதியிருக்கு. இன்றைக்கி எவ்வளவோ பேர் ஏமாற்றி வாழ்கிறாங்க தெரியுமா? நான் இதை யோசிக்கும்போது, தியானிக்கும்போது, படிக்கும்போது அதான் யோசிக்கிறேன். அநேகரிடத்தில் இந்த தாட்டு இல்லை. அநேகர் வெறும் ரட்சிப்பின் அனுபவத்தை வைத்து சபையில் இருந்து இயேசுவை பாடி துதித்து கைதட்டி ஆரவரித்து எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒரு இடத்துல சமீபத்தில் பேசி கொண்டிருந்தேன். 15-20 வருஷமாக சபைக்கு போனவர். அவரிடத்தில் பேசி கொண்டிருக்கும்போது ஒரு சம்பவத்தை சொல்லி அந்த சம்பவத்தை முடிக்கும்போது அவர் வாயிலிருந்து இந்த விஷயத்தை நான் மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருமானு எதிர்பார்த்தேன். ஆனால் அவருக்கு வரலை. அப்புறம் நான் சொன்னேன், அப்போ ஒரு மனுஷன் 15-20 வருஷமாக ஒரு சபையில் இருந்து மற்றவர்களை மன்னிக்கிற சத்தியத்தையே அறியாமல் வாழ்கிறான். எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது. அதை நினச்சி பார்த்தேன். பிறரை மன்னிக்கணும், எனக்கு தீங்கு செய்தவர்களை நான் மன்னிக்கணும், நான் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சத்தியமே தெரியாமல் இருக்கிற கூட்டம் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. அதனால் நாம் கவனமாய் தேவன் நம்மிடத்தில் பேசுகிற சத்தியம், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு கூட அப்பம்பிக்க போகிறோம். யார் மேலும் ஒரு சிறு மனத்தாங்கள், உங்களுடைய மனசாட்சியில், மனசாட்சி ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்முடைய மனசாட்சியில் யார் மேலும் ஒரு சிறு மனத்தாங்களோ ஒரு காரியமோ நம்முடைய இருதயத்தில், நம்முடைய மனசாட்சியில் தங்கவே கூடாது. மனசாட்சி வேற, இருதயம் வேற. நான் பேசுகிறது மனசாட்சி. இருதயம்னு வரும்போது அது இன்னும் வித்தியாசமாக இருக்கும்.
எவ்வளவு படிப்படியாக ஆண்டவர் சத்தியத்தை நாம் விளங்கி நான் ஒவ்வொருவரும் இயேசுவை போல மாறணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் கொண்டவராக இருக்கார் பாருங்க. எவ்வளவு துல்லியமாய் தேவன் நம்மிடத்தில் சத்தியத்தை சொல்லி இந்த இடத்துக்கு நம்ம எல்லாரையும் கொண்டு வர விரும்புகிறார். ஆகையினால்தான் இந்த காரியத்தை குறித்து பேசி 17ஆம் வசனத்தில் உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒழிந்து போகும். இன்னைக்கு பார்க்குறீங்கள, இந்த உலகத்தில் இருக்கிற இச்சை ஆசைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒழிந்து போக போகுது. இப்போ இதோட கூட்டாளியாக நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆசை இச்சைகள் ஒழிந்து போகும்போது நீங்களும் சேர்ந்து என்ன பண்ணுவீங்க? ஒழிந்து போவீங்க. நாமும் சேர்ந்து ஒழிந்து போவோம். அதை தான் இங்கே சொல்கிறாரு, உலகமும் அதன் ஆசை இச்சைகளும். உலகம் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், ஆசை இச்சை, அந்த மனிதனுக்குள் இருக்கிற ஆசை இச்சை, இது எல்லாம் ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளில் எல்லாம் ஒளிந்து அழிந்து போக போகிறது. அதை தான் இங்கே சொல்லுது. ஆனால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்கிறவங்களாக இருந்தால் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீங்க. தேவனுடைய சித்தம் என்ன? இப்போ நம்ம பேசிக்கிட்டு வர சத்தியம்தான் தேவனுடைய சித்தம். நம்முடைய அவயவங்களில் உண்டு பண்ணுகிற இந்த பொல்லாத பாவத்தை நாம் ஜெயித்து வாழ்கிறது தான் தேவனுடைய சித்தம். என் மேல் தேவனுடைய சித்தம் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் கோபக்காரனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் தேவன் என் மேல் வைத்திருக்கிற சித்தம். தேவனுடைய சித்தம் நான் கோபத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் தேவனுடைய சித்தம். இப்போ நான் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் வாழ்கிற மனிதனாக இருந்தால் கோபம் எனக்குள்ளே இருக்கும். தண்ணீர் கோபம் எனக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த கோபத்தோடு நான் வாழ்ந்து நான் மரிப்பேனானால் இந்த ஆசை இச்சைகள் ஒழிந்து போவது போல நானும் என்ன செய்வேன்? அந்த கோபத்தோடு கூட நானும் ஒழிந்து போவேன். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? முக்கியமான சத்தியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஆவியானவர் நமக்கு சொல்கிற வார்த்தை, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். இங்கே உட்காந்துருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நம்ம குடும்பத்தில் வாழ்கிறோம், ஒவ்வொரு பிள்ளைகளும் தனிப்பட்ட விதத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறத நான் ஒவ்வொருவரும் சீர்தூக்கி பார்க்கணும். அதை தான் இங்கே சொல்கிறார், தேவனுடைய சித்தத்தின்படி வாழணும். அப்போ இப்படிப்பட்ட பாவங்களை நாம் ஜெயித்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்முடைய இருதயம் தேவனோடு கூட, கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிற அந்த பரலோக பாக்கியத்தின் அனுபவத்தை, நான் கடந்த நாட்களில் சொன்னது போல் ஒரு இளைப்பாறுதலை, சமாதானத்தை நாம் எங்கே இருந்தாலும் அனுபவிப்போம். பரலோகத்துக்கு போய் அனுபவிப்பணும் இல்லை. எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? பரலோகத்தில் போய் நம்ம அனுபவிக்கலாம், அது வரைக்கும் சபையில் சேர்ந்து ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஏதோ ஒரு காரியங்களை செய்து சபையில் இருந்துட்டோம்னா கடைசியாக போய் பரலோகத்தில் இதை அனுபவிக்கலாம் அப்படின்னு இல்லை, அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இந்த வசனத்தை காலையில் அதிகமாக நினச்சி பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. எப்படி சொல்லியிருப்பார் யோசித்து பாருங்கள். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு பிரசங்கித்தார் ஆரம்பத்தில். போக போக தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதே அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த பூமியிலே பரலோகம் எப்படி இருக்குங்கிறத இந்த பூமியிலே நம்ம அனுபவிக்க முடியும். ஒருத்தர் பரலோகத்தை குறித்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு பேட்டி காண்றாரு. இப்போ பேட்டி காண்கிறாங்களா அது மாதிரி அவர் இல்லை நான் பரலோகத்தில் போய் பார்த்துல அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு பதில் சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த கேட்குறவருக்கு
பரலோகம்னா என்ன அப்படிங்கிறத இந்த பூமியிலே நீங்களும் நானும் ருசித்து அதை நம்ம வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணி அதை மகிழ்ந்து கலிகூர்ந்து அனுபவித்து அது நம்ம அவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் கிடையாது, குடிப்பும் கிடையாதுப்பா. அது நீதி, அது சமாதானம், அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அதை நான் என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன். எந்த புசிப்பும் எந்த குடிப்பும் எனக்கு அக்கறையே கிடையாது, அது கிடையாது. நாளைய தினத்தை குறித்து கவலையே கிடையாது. அந்த புசிப்பு எனக்கு ஒரு பெருசாக இல்லை. ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்ட சாப்பாட்டை வேணால் சாப்பிடட்டும், விலை உயர்ந்த சாப்பாட்டை சாப்பிடட்டும், எப்படி இருந்தாலும் அது எனக்கு பொருட்டல்ல, அது எனக்கு ராஜ்யம் அல்ல. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா அது நீதி. என் வாழ்க்கையில் தினமும் நான் நீதி செய்து வாழ்கிறதையே நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் தினமும் நான் நீதி செய்து சமாதானத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நான் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷத்தையே நான் விரும்புகிறேன். அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுதான் பரலோகம். இதுதான் அங்கே நடக்கும். தேவனுடைய ராஜ்யத்தில் இதுதான் இருக்கும். அங்கே நீதி செய்த மனுஷர்கள் அங்கே இயேசுவோடு இருப்பார்கள். சமாதானத்தோடு இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள் இயேசுவோடு இருப்பார்கள். பரிசுத்த ஆவியின் மூலமாய் உண்டாகிற சந்தோஷம், நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியின் மூலமாய் உண்டாகிற சந்தோஷம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கீழ்ப்படியாமல் அல்லது முரட்டாட்டம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறோம் பாருங்க, அந்த ஆலோசனையில் நீங்கள் அதை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்கிறது தான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ஏதோ ஒரு 1000 ரூபா கட்டை தூக்கி போட்டு பணத்தை போட்டு சந்தோஷத்தை கொடுக்கறதில்ல. புது ட்ரெஸ்ஸை அவங்க அப்பா அம்மா உங்களுக்கு வாங்கி கொடுத்து சந்தோஷத்தை நான் சொல்லலை. உங்கள் அப்பா அம்மா உங்களை கண்டிக்கும் பொழுது, சபையில் உங்களை கண்டிக்கும் பொழுது, சபையில் உங்களை திருத்தும் போது, நீங்கள் அதை கேட்டு கீழ்ப்படியும் போது, அதுதான் பரிசுத்த ஆவியின் மூலமாய் உங்களுக்கு உண்டாகிற சந்தோஷம். என்னை ஒருவர் திருத்தும் போது நான் பரிசுத்த ஆவியினால் எனக்குள் ஆவியானவர் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நீங்கள் இந்த பூமியில் அனுபவிக்கிறவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தில் போகும்போது அந்த சந்தோஷத்தை நிறைவாய் அனுபவிப்பாங்க. அருமையான சகோதரனே சகோதரிகளே, இந்த சத்தியத்தையெல்லாம் நான் கவனித்து பார்க்கும்போது உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்விதமான கிரியைகளை நடப்பிக்க விரும்புகிறார். இந்த அவயவங்கள் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்க நினைக்கிறது, அதிலிருந்து நாம் விடுதலை ஆகணும். இந்த சத்தியத்தை பேசும்போது நீங்கள் எப்படி மனநிலைக்கு வரணும் அப்படின்னா, இந்த அவயவங்கள், இந்த சரீரம் உண்டு பண்ணுகிற இந்த பாவ சிந்தனைகள், நினைவுகள் எல்லாம் ஒன்றுமில்லை. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன், நான் இயேசு கிறிஸ்துவோடு தேவனுக்குள் நான் மறைந்திருக்கிறேன். அது எப்படிப்பட்ட ஒரு அனுபவம். இந்த ஊரில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறான் அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்க. அந்த கோடீஸ்வரனுடைய மகன் நம்ம எல்லாரையும் அழைச்சிட்டு போய், அல்லது உதாரணமாக என்னை மட்டும் அழைச்சிட்டு போய், அந்த கோடீஸ்வரன் அந்த ருசிக்கிற, அந்த அனுபவிக்கிற அந்த சொத்துக்களோடு என்னை உள்ளே கொண்டு போய் வச்சுட்டான். அப்போ அந்த அனுபவம் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? எங்கள் அப்பா, ஏன்னா நேற்று வரைக்கும் நான் காஞ்சி கிடந்தேன், இலைய போல் காஞ்சி ரோட்டில் உதிர்ந்து கிடந்தேன். இப்போ அப்படிப்பட்ட என்னைய அவன் அழைத்து கொண்டு போய் ஒரு பெரிய கோடீஸ்வரனோடு என்னை கொண்டு போய் சேர்த்துட்டான், அவருடைய பிள்ளையை ஆக்கிட்டான். அப்போ எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அதே போல் தான் பிரியமானவர்களே, உங்களை என்னையும் இப்போ பிதா ஒரு கோடீஸ்வரன் இயேசு கிறிஸ்து அவர் வெளியேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை ரட்சித்து நம்மை கொண்டு போய் அவரோடு உன்னதத்திலே நம்ம எல்லாரையும் அமர செய்திருக்கிறார். அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷங்கிறத நீங்களும் நானும் பார்க்கணும். அதை தான் வேதம் சொல்லுகிறது. இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்குகிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்குது. ஆகையினால தான் நம்ம பூமிக்குரிய விஷயங்களை, நாளைக்கு என்ன பண்ணுவோம், எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்முடைய பிள்ளைங்க எப்படி, அது இப்படின்னு போட்டு நம்ம மைண்டை சிந்திக்க வச்சு நம்ம
அனுபவிக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த அந்த காரியங்களை எடுத்து போடுறான். ஆகையினால் இந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது இங்கே 3ஆம் அதிகாரம் 1 யோவான் இந்த 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் யாரும் வாசிக்கணும், வாசிங்க. 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பார்த்தீங்களா, தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதுன்னு பாருங்க. எப்படிப்பட்ட அன்பை நமக்கு காமிச்சு நம்மளை கொண்டாந்து சபையில் வச்சு நம்மளை அன்பு கூர்ந்து அவருடைய பொக்கிஷங்களை நமக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கார், நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கார். அவ்வளோ பெரிய அன்பை செலுத்தியிருக்காரு. ஆனால் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு அது என்ன தெரிய மாட்டேங்குது. நம்மளோட கூட வேலை செய்கிறவங்களுக்கு அதை அறியலை. அதுதான் இங்கே சொல்லுது, உலகம் அவரை அறியாததினாலே நம்மையும் அவர்கள் என்ன பண்ண முடியல, அறிய முடியலை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அன்பை பிதா நமக்கு காமிச்சிருக்கார். ஆகையினால தான் நம்ம அவரோடு கூட இணைத்திருக்கார். இதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது சிந்திக்கும் போது நம்ம இருதயம் எப்படி வரணும்னா, ஓ, இந்த பூமியிலே உண்டு பண்ணுகிற என் அவயத்தின் மூலமாய் உண்டு பண்ணுகிற இது எல்லாவற்றையும் ஜெயித்து நான் எப்பொழுதும் என்னுடைய மனநிலையை அதில் நான் வைப்பேன். இப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்கிறாரு பாருங்கள். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும். 2ஆம் வசனத்தையும் வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். என்ன சொல்றார் யோவான்? நாம் இப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் ஒரு நாள் வெளிப்பட போகிறார். அங்கே வாஸ்தவம்ல, அவர் வெளிப்படும் போது எங்கே வாஸ்தவம்? கொலேசியரில் வாஸ்தவம்ல. அவர் வெளிப்படும் போது அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியும். ஆகிலும் 4ஆம் வசனத்தில் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, இங்கே எழுதியிருக்க, நாம் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, இப்போ இந்த வசனத்தில் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். எப்படி? நாம் ஆவியில் அங்கே இருக்கிறது உண்மை. ஆனால் இந்த பூமியிலே உண்டு பண்ணுகிற இந்த அவயவத்தில் வாழுகிற இந்த நாட்களில் நாம் பாவத்தின் அந்த வல்லமைகளை, பாவத்தின் கிரியைகளிலிருந்து நாம் விடுபட்டு வாழ்ந்து நாம் ஓடிக்கொண்டிருக்கும்போது அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்போம்னு இந்த வசனம் சொல்லுது. அவர் எப்படி இந்த பூமியில் இருந்தார் அப்படின்னு அடுத்த வசனம் பாருங்கள். 3ஆம் வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்வான். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நான் பார்த்தேன், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல அப்படிங்கிறத யோசித்து பார்த்தேன். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பாவமே கிடையாது. அவர் பர்ஃபெக்டானவர். அவருடைய நம்ம மாம்சத்தில் பாவம் இருக்குது, அவர் மாம்சத்தில் பாவம் கிடையாது. அவரை குறித்து இங்கே எழுதியிருக்கு. எப்படி? அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல. அப்போ இப்போ என்ன கிரியை நடக்குது நமக்குள்ளன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவர் மாம்சத்திலே பாவம் இல்லாதவராய் அவர் வாழ்ந்தது போல நீங்களும் நானும் இந்த பூமியிலே மாம்சத்தில் இருக்கிற இந்த நாட்களிலே நாம் இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், விடுதலையாக்கப்பட்டவர்களாய் வாழும்படிக்கு அங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்களை நீங்களே சுத்திகரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களும் நானும் சுத்திகரிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறோம்.
நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? அவர் பாவம் செய்யும்படிக்கு சோதிக்கப்பட்டார். தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு அவர் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தை செய்து வாழ்ந்தார். எல்லாவற்றுக்கும் மறுப்பு சொன்னார். இப்போ நம்ம படித்தோம்ல, விபச்சாரமாக அந்த மைண்டு அவருக்கு வரும் பொழுது அதுக்கு மறுப்பு சொன்னார். சிச்சி அப்படின்னு ஒரு காரியத்தை நம்ம சொல்லும்போது எப்படி இருக்கும்? ஒரு கசப்பான காயை கொடுக்கும்போது சிச்சின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் இயேசு மறுப்பு சொன்னார். எல்லா பாவத்துக்கும் அவர் மறுப்பு செய்து சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்தார். அதை தான் யோவான் சொல்கிறார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ அந்த தேவனுடைய சித்தத்தை செய்து இந்த பூமியில் பாவம் இல்லாதவராய் வாழ்ந்தது போல நாமும் வாழ முடியும், வாழ கூடும். அது எப்படி வாழணும்னா, நம்ம இங்கே வேதம் சொல்லுது, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுவான். அப்போ என்னுடைய பிரசங்கத்தின் முடிவில் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் என்னை சுத்திகரித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்னுடைய அவயவங்களில் உண்டு பண்ணுகிற இந்த பொல்லாத சிந்தனை, நான் படித்தோம்ல, இவை எல்லாவற்றையும் நான் சுத்திகரித்து வாழும்போது என்னுடைய வாழ்க்கை அவர் வருகிற அந்த நாளில் அவரை நான் எதிர்கொள்ளும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே என்னை இருக்கும்படி செய்கிறது. இதுக்கு ஒரு உதாரணத்தை கடைசியாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகத்தை எடுப்போம். யோபுக்கு முதல் புஸ்தகம், அடுத்த முன்னாடி 2ஆம் அதிகாரம். இங்கே நம்ம எஸ்தரை குறித்து நல்லா தெரியும், நிறைய வசனங்கள் படிக்க வேண்டியதில்லை, அதை நான் சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். எஸ்தர் ஆகாசுவேர் ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜாவுக்கு இருந்த மனைவி அவங்களுக்கு கீழ்ப்படியாததுனால அந்த ராஜ்யபாரத்தை விட்டு அவளை தள்ளிட்டு இப்போ புதுசாக ஒரு ராணி எடுக்கிறாங்க. அந்த ராணி தான் எஸ்தர். இப்போ தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அந்த ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால், இவளோடு கூட மாத்திரமல்ல, நிறைய பெண்களை கொண்டு வந்து சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அந்த வசனம் எப்படின்னா 2:12 படிங்க. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது. நல்லா கவனிங்க. இயேசு வெளிப்படும் போது நீங்களும் நானும் வெளிப்படணும். அது எல்லாருக்கும் ஆசை இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. ஆனால் இந்த ஆகாஸ்வேரு ராஜா இப்போ இயேசுவுக்கு சமமாக இருக்கார். நான் இன்றைக்கி போதிக்கிறதுல இயேசுவுக்கு சமமாக இருக்கிறார் இந்த ஆகாஸ்வேரு ராஜா. இப்போ இந்த ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு முன்னாடி போய் வெளிப்படணும். அப்போ ஏதோ ரோட்டில் நின்று கூட்டிகிட்டு வந்து இங்கே அரண்மனையில் வச்சு நாளைக்கு கூட்டிகிட்டு போய் காமிப்போம்னா அது ஆகாது. இப்போ அது போல தான் சபை. ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், சபைக்குள்ளே வந்தோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், இயேசுக்கிட்ட போயிடுவோம், ஆகாது. வாலிப சகோதரிகள், சகோதரனே, இங்கே இருக்கிற எல்லாரும் நினைங்க, இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கிற சபை வேணால் அப்படி பேசலாம். இயேசுக்கிட்ட வந்துட்டியா, வா ஞானஸ்தானம் எடுத்துக்க. நான் பார்ப்பேன், ஒரே வாரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க. எடுத்துக்க, எல்லாம் பண்ணிக்க, இரு, எல்லாரோடையும் சேர்ந்து குளுமையாக இரு. சபையில் போனால் ஒருத்தரை விசாரிக்கிறோம், இந்த சபையில் இன்னாரம் தெரியுமான்னு எனக்கு தெரியல, சபையில் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவரை தெரியல, யாருக்கும் யாரையும் அறியலை, ஆனால் சபை கூடி வராங்க, பாட்டு பாடுறாங்க, பயங்கரமாக மியூசிக், பயங்கரமாக எல்லாம் இருக்குது, பிரசங்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு இல்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, வேதத்தில் இதெல்லாம் திருஷ்டாந்தரமாக எழுதியிருக்கு. அவர்கள் சுத்திகரிப்பின் முறைமையின்படியே கொண்டு வந்து வருஷம் அப்படின்னு எழுதியிருக்கு, வருஷ கணக்கில் சுத்திகரிச்சிருக்காங்க. எப்படி யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த அளவுக்கு ஒரு சுத்திகரிப்பு முடிச்சு தான்
அவன் ஆகாசவர் ராஜாட்ட போக முடியும். இப்பயும் கூட இந்த பூமி நாட்களில் வாலிப தம்பிகள், வாலிப சகோதரிகளாக நீங்கள் நல்லா கவனிங்க. எஸ்தரை பற்றி பேசுகிறேன். அந்த எஸ்தர் ராஜாத்தி எப்படி அவங்க தன்னை ஒப்பு கொடுத்து இருந்தாங்க, எப்படி நடந்தாங்க, ஆகினால தான் அவங்க போய் நிற்க முடிஞ்சிச்சு. நிறைய பேர் போனாங்க, கன்னிகை நிறைய பேர் கொண்டு போய் நிறுத்தினாங்க. வேதம் சொல்லுது எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டார். அது எப்படி சொல்லியிருப்பாருன்னு நான் கற்பனை பண்ணுறேன்னா, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனுக்கு மாத்திரம்தான் பிதாவினிடத்தில் இடம் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நான் பொய் சொல்லலை, இங்கே எடுத்து படித்து பாருங்க. எத்தனை கன்னி பெண்களை கொண்டு வந்து நிறுத்தினாங்க தெரியுமா? அந்த ஆகாசவர் ராஜா எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டான். முகத்தை கூட பார்த்துருக்க மாட்டான். அவன் இப்படி இருந்திருப்பான். ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே அவனை ஆவியிலே உணர்ந்திருப்பான். எப்படி ஆவியிலே இயேசு உணர்ந்து அநேகர் மேல் அவர் நம்பிக்கை வைக்கவில்லைன்னு எழுதியிருக்கா? வாசிக்கிறோம். நம்பி இணங்கவில்லை. நிறைய வந்தாங்க. வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு இருக்கிற சபைகளில் கூட்டத்தை வாங்க வாங்க எல்லாம் வாயை பொழந்துக்கிட்டு கத்துறாங்க. எங்கள் சபையில் 5000 பேர் இருக்காங்க, 10,000 பேர் இருக்காங்க. நான் சொல்கிறேன், நம்ம சபையில் இருக்கிற இந்த சிறு கூட்டத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய், கொஞ்சம் பேர் நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். பிரியமானவர்களே, இருக்கணும். அதை தான் இங்கே நான் பார்க்குறோம். அவர் அந்த சூழ்நிலையில் அந்த ராஜாத்தி எப்படி தன்னை சுத்திகரித்து கொண்டால், அந்த 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 பழக்கத்தின்படியே அதை யோசிச்சு பாருங்கள். அதை நான் இப்படி தியானித்து பார்த்தேன். அது கஷ்டமாக இருந்திருக்குமா சொல்லுங்கள்? உங்களுக்கு நல்ல சுடிதார், நல்ல ஒரு இப்போ என்ன மாடல் அதெல்லாம் எனக்கு தெரியல. சில சட்டைகள், துணிகள் எல்லாம் இருக்குது, புடவைகள் இருக்குது. துணியோ ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு புடவைகள். அதுக்கு முன்னே பூனம் போடவேன்னா அதுக்கு மேலே எதுவும் தெரியாது இல்லையா? ஒரு காலத்தில் பூனம் போடவையா? பூனம் போடவை. இப்போ புண்ணாக்கு புடவை வரைக்கும் வந்துட்டு, புண்ணாக்கு புடவை வரைக்கும் வந்து நம்ம பெண்களை போட்டு அலக்களிக்குது, தொலைச்சி எடுக்குது. கடைக்குள்ளே போனோன்னே ஐயோ புண்ணாக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு. புருஷங்க கேட்குறான், என்னடி புண்ணாக்குங்கிற வாயிலேருந்து என்ன சொல்கிறேன்னே தெரில. புண்ணாக்கு பருத்தி கொட்டை. அப்படியே கடைக்குள்ளே பூந்து அதை பார்த்து இதை பார்த்து எல்லாம் அப்படியே சாத்தான் அந்த அளவுக்கு மோசம் வைக்கிட்டான். ஆனால் இவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? இன்னொரு வசனத்தை காட்டுறேன் பாருங்க. 15ஆம் வசனம். அதிலே 15ஆம் வசனம் படிங்க தம்பி. முருதகாய் தனக்கு குமாரத்தியாய், கவனிச்சுங்க, எல்லாரும் எடுத்துக்கங்க, வேதம் இருக்கிற எல்லாரும் எடுத்துக்கங்க. பக்கம் 626. முருதகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நிமித்த காரியமே அல்லாமல் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. உங்கள் அம்மா அப்பா ஒரு புடவை எடுத்து கொடுக்குறாங்க, ஒரு சுடிதார் எடுத்து கொடுக்குறாங்க, ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். எனக்கு அது வேண்டும் என்று கேட்கவில்லை. அதாங்க சுத்திகரிப்பு. எனக்கு இந்த நாளில் நான் தியானித்து எனக்கு ரொம்ப பரவசம் அடைஞ்சேன். வீட்டில் ஆண்டவரே, நான் சுத்திகரிப்புனா என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதை போட்டு இதை போட்டு சுத்திகரிக்கணும். அதான் என்னப்பா இது என்னடா சுத்திகரிப்புன்னு நம்ம சபையை பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா பளிச்சுன்னு காமிச்சார் ஆவியானவர். எப்பா சுத்திகரிப்புனா ஒன்றும் இல்லடிக்கன்னு, உன் வீட்டில் உனக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு வாங்கி வாழ்ந்துட்டீன்னா, உன் வேலை ஸ்தலத்தில் உனக்கு என்ன காரியங்களை செய்கிறாங்களோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நீ வாழ்ந்துட்டீன்னா நீ சுத்திகரிக்கப்பட்ட மனுஷனாக இருப்பாய். தம்பி புரியுதா நான் சொல்கிறது? இதுதான் சுத்திகரிப்பு. என்ன சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க பாருங்க. இந்த வசனத்தை அப்படியே எழுதி மனசுக்குள்ளே வச்சுக்கலாம் போலுக்கு. என்ன எழுதியிருக்கு? ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற அந்த ராஜாவின் பிரதானி அவன் என்ன நியமித்த காரியமே அல்லாமல் வேறு ஒன்றும் கேட்கவே இல்லை. வேற ஒன்றும் கேட்கலை. அப்படியே அந்த அந்த காரியக்காரனுக்கு அவங்க அப்படியே கீழ்ப்படிந்தா, அப்படியே செய்தார். ஆனால் வேறவங்களும் கேட்டிருப்பாங்க. வேற சகோதரன் சொல்ல சகோதரிகள் மட்டும்தான். அவங்க ஒரு வருஷம் உட்கார வச்சு எங்களை வந்து நல்லா சுத்திகரிக்கிறாங்களா, கொண்டாயா அதை கொண்டா, இதை கொண்டா, அப்படி கொண்டா, இப்படி கொண்டா
கொண்டா ஒரு 10 வளையலை கொண்டா, வளைக்காப்பில் போடுவாங்கல்ல, இதுலேருந்து இப்படி வளைக்காப்பு வளையலை கொண்டா, நல்ல இதை கொண்டா, மிட்டி கொண்டா. இது ஒரு மாதிரி தோடு ஒரு மாதிரி ஆயிட்டு இதை சொல்லுவாங்க சகோதரிகள், என்ன நீ இப்படி ஒரு தோட்டை போட்டிருக்க, அது ஒரு மாதிரி பழசாயிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டு. அப்படியாக்கா, நான் கண்ணாடியில் பார்க்குறேன்க்கா. அப்படி பார்த்தேன், ஆமாம் பார்க்குறேன். சரி இது என்ன செய்யலாம்? சரி வீட்டுக்காரு அவரு கொஞ்சம் சம்பளம் சம்பாரிச்சிட்டு இருப்பார். அவர்கிட்ட என்ன சொல்லிட்டாங்களே, அக்கா சொல்லிட்டாங்களே, வேறு வழி இல்லையே அப்படின்னு அப்படி கொஞ்சம் அப்படி பண்ணுறது. எதுவோ நம்ம வாழ்க்கையில் நாம் செய்கிற இப்படிப்பட்ட தவறுகளை நாம் நிறுத்தி கொண்டோம்னால் நாம் சுத்திகரிக்கப்பட்டவங்களாக இருப்போம். போட்டிருக்கிற செயினாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அவ்வளோதான். போட்டிருக்கேன், எவ்வளோ நான் போட்டிருக்கேன், அல்லது அது போடாமல் இருக்கேன், அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அல்லது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை நம்ம எஸ்தர் இடத்துல கற்றுக்குறோம். பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த ஒரு பெண்ணிடத்தில். மற்ற பெண்கள்லாம் எல்லாம் விரும்பினதெல்லாம் சாப்பிட்டாங்க, விரும்பினதெல்லாம் எல்லாம் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொண்டா லெக் பீஸ் கொண்டா, லெக் பீஸ் கொண்டா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நல்ல கறி வகை, என்ன கறி, மாட்டன் கறி, அந்த கறி, இந்த கறி கொண்டா அடித்து ரக்கில் விட்டுருப்பாங்க. வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சு நேரத்துக்கு சோறு. அவன் கேட்குறான், என்ன வேணும் சாப்பாடு? எங்களுக்கு இன்றைக்கி மாட்டன் வேணும், இன்றைக்கி ஆட்டன் வேணும், இன்றைக்கி சிக்கன் வேணும். கேட்டால் கொண்டாந்து கொடுத்தா தின்னு போட்டு அப்படியே குண்டை ஆகி சதக்கு ஜதக்குன்னு நடந்து போய் ஆகாசு வேறுகிட்ட நிற்கும் போது, போடா அக்கிரமை செய்கைக்காரிய போ அப்படின்னு தள்ளி விட்டார். இப்போ அது மாதிரி தான் சில பேர் பார்த்தோன்னா, சில பாஸ்டர்களை பெருசுருக்கும் வயது, சில பேர் இடத்துல பெருசு வயிறு வச்சுருப்பாங்க. அப்படியே வயிறு தான் முன்னாடி நடந்து வரும், சக்கு 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 நடக்கும். இந்த சேரில் உட்காரையில பயப்படும், நொறுங்கி போயிடுச்சுறான் அந்த சேர், இதோட உடஞ்சிடான். நிறைய பேர் தின்னு தீவனமாகி கடைசியாக ஒன்றும் இல்லாமல் போய் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிற காரியம் எப்படி இருக்கும்னா, ஆண்டவர் இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இருதயத்தில் நம்ம வாழ்க்கையில் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, ஆண்டவரே இந்த பூமியில் எல்லாத்தையும் நம்ம வெறுப்போம், சாப்பிட்ற சாப்பாட்டை கூட நான் வெறுப்போம். ஆண்டவரே இன்றைக்கி நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆகாரம் தான், ஒருவேளை இன்றைக்கி சாப்பிடாம உபவாசம் இருக்கணுமா, நான் உபவாசம் இருக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை நான் உபவாசம், கடந்த வாரத்தில் கூட ஒரு சில பேருக்கு, சில குடும்பங்கள் நடந்த பிரச்சனைக்கு நான் ஆலோசனை சொன்னேன். ஒரு வேளையாவது நீங்கள் உபவாசம் பண்ணி குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை தேடுங்க, சாப்பாட்டை ஒதுக்கி விட்டுருங்க, அதை தூர தள்ளுங்க அப்படின்னு ஆலோசனை சொன்னேன் உங்களுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், 3 வேளையும் மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணவோட நேரம் இல்லை நமக்கு. கேட்டால் எல்லாம் அப்படி தூக்கம் வருதுன்னு தூங்கிட்டு போயிடும். தூங்குனீங்கன்னா கடைசியில் பேதுரு, அந்த யோவான், இவங்கெல்லாம் இயேசுவை பிடிக்க வரும்போது அப்படியே விட்டுட்டு ஓடிப்பிட்டாங்க. ஒருத்தன் காதை வெட்டிவிட்டு ஓடிப்பிட்டான், எல்லாம் ஓடி சதறி ஓட்டாங்க. இயேசு மட்டும்தான் இருந்தார். சோதனைக்கு நிற்க முடியாமல் போயிட்டாங்க. அதனால் வர நாட்களில் நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஒப்பு கொடுப்போம் பண்டைகள். அதனால் நம்ம இந்த நாளில் உங்களை அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இந்த பூமியில் வாழ்கிற அந்த நாட்களில் என்னுடைய அவயவங்கள் புதுசாக இருக்குது, எனக்கு ஒரு புது வெளிப்பாடாக இருக்குது. மாம்சம்னு பேசிட்டு ஒரு அவயவங்கள், இந்த அவயவங்கள் என்ன தெரியுமா செய்யுது? அப்படியே இருதயத்தில் எலும்பும் பல்லுன்னு கை, இந்த அவயவம் அட்டைன்னு அடிக்குது. பிள்ளைகளை கூட பளிச்சுன்னு அரைஞ்சிவிடுவோம், பட்டுன்னு கொடுத்துருவோம். அப்படியே இந்த அவயவம் அவ்வளவு கொடூரமாக இருக்குது. எப்படியாவது நம்ம புருஷன் தூங்குறப்பயாவது ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிடுவோமான்னு சகோதரிகளுக்கு இருக்கும். கொடூரக்காரன் என் வீட்டுக்காரன். இந்த இது இடிஞ்சு விழுந்தா எப்படி இருக்கும்? ஒரு கல்லாவது அவன் மேலே விழுந்துட்டா பிரச்சனை இல்லாமல் போயிடும். சாகக்கூடாது, ஏதோ காயில் கையை ஒடிஞ்சு அப்படியே வீட்டில் கிடந்தா அப்போயாவது நான் அவனுக்கு ஏதாவது சோத்த போட்டு பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம அவயவங்களில் ஏற்படுகிறது. இதெல்லாம் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, வரப்போகிற நாட்களில் நான் இயேசுவை போல நான் இருக்கணும் ஆண்டவரே. அதுக்கு தான் எஸ்தரை நான் உங்களுக்கு சொன்னேன்.
அவள் தன்னை சுத்திகரித்து கொண்டதுனால போனான், கம்பீரமாக போனான் தெரியுமா. அந்த முத்தத்தில் போய் நின்னோன்னா ராஜா கோலை நீட்டினார் பிடிச்சி. அன்னைக்கே அடுத்த வசனங்களில் நீங்கள் படிச்சிங்கன்னா பெரிய விருந்து பண்ணினான்னு எழுதியிருக்கு. அந்த இளையவன் திரும்பி வரும்போது என்ன நடந்துச்சு, பெரிய விருந்து அப்பா பண்ணார். அதுபோல் ஒரு பெரிய விருந்தை அங்கே பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு முன்னாடி எல்லாத்தையும் அவனை கௌரவிச்சான். அடடா, இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இதுதான் ஒரு சந்தோஷம், சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறது பிரியமானவர்களே. இது நம்ம வாழ்க்கையில் நிஜமாகணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம நிஜமாக்கி ஆக்கணும். இந்த பூமியில் நம்ம வாழ்க்கையில் என்ன நேர்ந்தால், பாடுகள், உபத்திரவங்கள், வியாதி என்ன நடந்துக்கட்டும் போட்டோம். இன்றைக்கி இருக்கிற நம்ம நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல. ஆனால் என் இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி என்னை ஆசீர்வதிக்கும்.